ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு த ஃபெமிலியர் ஆஃப் ஜீரோ அனிமோட 5th எபிசோட பத்தி இந்த வீடியோவுல பார்க்க போறோம். நீ உன்னுடைய வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற உன்னுடைய ட்ரெஷர் எல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம்டா. நான் உன்கிட்ட என்ன சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னுடைய ரைட் லெக்கும் ரைட் ஹேண்டும் ஒரே நேரத்திலேயே நவுறுது பாருடா. இதை செஞ்சு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி நீ பண்ணலன்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி எப்படிடா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? உன்னை சொல்லி என்ன பண்றது? நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். பார்த்தா நாளைக்கே எக்ஸிபிஷனை வைக்க போறாங்களாம். என்ன எக்ஸிபிஷனா? இது எல்லா வருஷமும் நடக்கிறது தான்டா. ஸ்டூடெண்ட்டுங்க சம்மன் பண்ண ஃபெமிலியருங்களை வச்சு இந்த எக்ஸிபிஷனை நடத்துவாங்க. அதுக்கு என்ன இப்ப நீ வரலன்னு சொல்லிட்டு போ. அப்படியே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் வச்சாங்க. எனக்கு வேற வழியும் இல்லை. அது மட்டும் இல்லாம உன்னால பேச முடியும், அதனால எதனா ஸ்பீச் ரெடி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஐடியா சொல்றத அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். உண்மையாவாடா? அது என்னன்னா நான் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றத ஒரு ஷோ மாதிரி நடத்தி காட்டுறதா? இதைதான் நீ சொல்ல விரும்பினியாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரா. ஐயோ நிறுத்துமா, வலிக்குது. அடா நான் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன் பாரு. ஒன்னால தான் சோடை யூஸ் பண்ண முடியல. உன்னுடைய சோடை வச்சு நீ ஒரு ஷோ காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஆனா அது வேலைக்காவாது. ஏன்னா மோட்டா பிளேஸுக்கு போனப்ப என்ன நடந்துச்சுன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, கிளாஸ் முடியறதுக்குள்ளார உன்னால என்ன பண்ண முடியுன்றத யோசிச்சு வைடான்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவோ சோடை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்றன்ற பேர்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. என்னடி இவன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்? எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி எதனா ஒரு ட்ரிக் இருந்தா எனக்கு சொல்லி கொடுடா. நான் வெறும் சாதாரண ஸ்வாடு தான். மிஸ்டர் சைட்டோ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சிஸ்டா நீயான்னு சொல்லிட்டு நைட்டு நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அது வந்துன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க எக்ஸிபிஷனுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதுக்காக தான் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் லேடி என்ட்ரிட்டா தான் வராங்க. என்ன லேடி என்ட்ரிட்டாவா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்பாலோ நாளைக்கு எக்ஸிபிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காட்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை மிதிக்க போக அது ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சு ஓடி போயிடுது. அட கிட்டத்தட்ட உன்னுடைய கதையை முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கலரு? என்ன உன்னால பார்க்க முடியலையா? அவங்களும் வெள்ளி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்து போட்டு பிரின்சிபல் அடிக்க ஆரம்பிச்சாராங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் அவங்களுடைய ஃபெமிலியர் கூட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பிரின்சஸ் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தான் இங்க வர போறாங்களா? ராஜா போனதுல இருந்து லேடி என்னரேட்டா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள வரவேற்கிற வேலையில ரொம்ப பிஸியா இருக்கோம். மிஸ்டர் சைட்டோ, உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்படியே நைட் ஆகவும் காட்ஸ் எல்லாரும் கவனமா இருங்கன்னு அவரை சொல்லிட்டு இருக்க. டீச்சரும் வந்துட்டு நம்மளுடைய ட்ரெஷர் இந்த இடத்துல இருக்கு, இதுக்கு பாதுகாக்கிறதுக்காக எந்த ஒரு காட்ஸையும் நீங்க வைக்கவே இல்லை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய காட்ஸை தாண்டி எந்த ஒரு திருடனாலையும் இந்த இடத்துக்குள்ளார வர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேட்டை ரொம்ப சக்தி வாய்ந்த மேஜிக் மூலியமா சீல் பண்ணியிருக்கோம். இதை உடைச்சிட்டு உள்ளார போறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியுமோ பிரின்சஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. ஐயோ இவ என்ன இவ்வளவு அழகா இருக்கா? டேய் ஃபெமிலியர், கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருடா. மிஸ்டர் ஒசமா, தேவையில்லாம என்னுடைய சுயநலத்துக்காக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்ட மாதிரி தெரியுது. அதெல்லாம் எதுவும் இல்ல பிரின்சஸ், உங்களுடைய வருகைக்காக தான் நாங்க அப்புறம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நடக்க போறத எல்லாத்தையும் நான் என்னுடைய கண்ணால பார்க்க விரும்புறேன். அப்படியே நைட் ஆகவும் அடே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸா உன்கிட்ட சொல்லிட்டு போனா நீ என்னடானா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே நாள்ல என்ன எதனா செய்யினா என்னால எப்படி செய்ய முடியும்? என்னடா நீ இப்ப சொன்ன? நான் அதிகமா உன்னுடையதுதான் தானே வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. ஒரு நிமிஷம் இரு இரு, யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ போய் கதவை திறக்க டக்குன்னு அவ்வளோ உள்ளார வந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல லூசின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. யுவர் ஹைனஸ் நீங்களா? அப்படியே பிரின்சஸா? அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தது, ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு லூசின்னு சொல்லிட்டு இருக்க. பிரின்சஸ் நீங்க எப்பயும் தனியாலாம் எங்கேயும் வெளியில வரக்கூடாது. லூசி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்காக நம்மளுக்கு உள்ளார இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் போதும்
நிறுத்து. இல்ல பிரின்சஸ், நீங்க எனக்காக இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? அது வந்து பிரின்சஸ் சின்ன பொண்ணா இருந்தப்ப அவங்க கூட விளையாடுறதுக்காக என்ன வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தனே பிரின்சஸ். என்ன மன்னிச்சிரு. அப்பா போனதுல இருந்து மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு கூட யாருமே இல்ல. ஆனா பிரின்சஸ் உங்ககிட்ட இருந்து வந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓ, பிரின்சஸ் வர போறாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன எதனா ஷோ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அடே வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருடா. ஒரு பிரின்சஸ்க்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஃபெமிலியர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. இவ உண்மையிலே ரொம்ப கியூட்டா இருக்கா. அடே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இவனை மன்னிச்சிருங்க. இவனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாது. அதனாலதான் இவன் கோட்டு மூட்டுக்கு எதிராகவே நின்னானா? அவங்களும் அப்படியே ஷாக் ஆவேன். ஒரு நோபல் மேனே எதிர்த்து நின்ன ஃபெமிலியர் யாருன்னு நான் பார்க்கணும்னு விரும்பினேன். ஆனா பிரின்சஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடு லூயிஸ். நீ ஒரு டிஃபரெண்டான ஃபெமிலியரை சமன் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். அட அதை பத்தி எதுக்காக கேக்குறீங்க? என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே அதுதான். சில வருஷங்களுக்கு அப்புறமா நான் இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தேங்க்யூ லூயிஸ். உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரின்சஸ். மிஸ்டர் ஃபெமிலியர், உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டா நாளைக்கு கொடுங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. என்னடா நீ இப்ப சொன்னடே? நில்லுடா, நான் உன்னை விட மாட்டேன்டா. டேய் சுகந்தரன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெஸ்ட் ட்ரெஷர். குட் நைட்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இருந்து கிளம்ப 2 பேரும் அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிறாங்க. அப்படியே அடுத்த நாள் பொழுது விடியவும் இந்த வருஷத்துக்கான ஃபெமிலியருங்க என்ன மாதிரியான ஷோவா காட்ட போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அப்படியே எல்லாரோடைய ஃபெமிலியரும் வந்து அதுங்களுடைய திறமைய காட்டிக்கிட்டு இருக்க, அடுத்ததா லூயிஸோடைய ஃபெமிலியரும் தான் இப்ப வர போறாங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஃபெமிலியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவனுடைய பேரு இராகா சைட்டோ. இவனுடைய டைப் லூயிஸ் தி ஜீரோ. நம்ம பிரின்சஸோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இவன் வந்து ஒரு பையன். அப்படியே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க எதிர்பார்த்தான் லூயிஸ் தி ஜீரோ, உன்னால இதை தான் பண்ண முடியும். எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய வாயை முடுங்கடா, வா போலான்ட்டீர. அட நம்ம இப்ப எங்க போக போறோம்? அதை கேட்டு திருப்பி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடடே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்னடா பண்ற? எனக்கு மட்டும் என்ன மாஸ்டர் தெரியும்? அங்க கொஞ்சம் பாருங்கடா, அவனுடைய சோடு கூடவே அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னுடைய டார்லிங் வித்தியாசமா நடந்துகிட்டாலும் ரொம்ப அற்புதமானவன் தான். வாடா இங்க இருந்து போலான்னு தரன்னு இழுத்துக்கிட்டு போயிடறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா குழும சமன் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நகர்ந்து போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இங்க இருந்து ஓடி போன்னு சொல்ல, அவ அப்படியே நின்றுகிட்டு இருக்கவும், ஏன் நான் உங்ககிட்ட என்ன சொன்ன? ஓடி போய் இங்க இருந்து ஃபயர் பால்னு சொல்லவும் வேற எங்கேயோ போய் வெடியுது. அடியே நீ என்னடி என்ன சாவடிக்கலான்னு ட்ரை பண்றியா? உன்னுடைய மேஜிக்லாம் ஆண்ட என்ன நடக்குது இங்க? இதை உடைச்சிட்டாளா? குலும் சீக்கிரம் உன்னுடைய வேலையை காட்டு. பார்த்தா அதை அடிச்ச அடியில அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவளும் உள்ளார இருந்து அந்த ட்ரெஷரை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை கீழே போட, அவ கரெக்டா வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சறா. சைட்டோ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அவ அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே பிரின்சஸ் வந்துட்டு, லூயிஸ் உனக்கு எதுவும் ஆகல இல்ல? பிரின்சஸ் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா பேலஸோடைய ட்ரெஷரை தான் என்னால காப்பாற்ற முடியல. பரவாயில்ல விடு, நான் இது போயிட்டு பேலஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏ லூயிஸ், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். நான் உன்னை ஓட சொன்னேன்ல, ஆனா நீ எதுக்காக ஓடாம அங்கே நின்றுகிட்டு இருந்த? நீ சரியான முட்டாள்ரா. எப்பயும் ஒரு மாஸ்டர் அவங்களுடைய ஃபெமிலியரை விட்டு ஓடி போக மாட்டாங்கடா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச எமோஜை கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.